சென்னைக்கு அருகாமையில்னு போட்டு தான் விற்கிறாங்களேங்க. வந்தவாசியில் விற்கிறாங்க இடம். சென்னைக்கு அதுக்கு என்ன இருக்கு? கும்படி பூண்டிலாம் சென்னைக்கு அருகில் 1 ஹவர் ட்ரெயினில் வந்தாலே 1.5 ஹவர் 2 ஹவர் ட்ரெயின் ட்ராவலு. கும்படி பூண்டி வரையும் சென்னைக்கு அருகாமையில் போயிட்டு ஆல்ரெடி சென்னையே தண்ணிக்குள்ளே போயிடும்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டாங்களே. கடல் நீர் உள்ளே போகிற போது சென்னையே தண்ணியில் இருக்காது அப்போ ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கேட்டு தான் இருக்கேன். அப்படி ஒன்றும் நடந்தாப்புல இல்லை. டே பை டே இங்கே இன்புட் அதிகமாகிட்டே இருக்குது. மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்காங்க. கட்டடங்கள் பெருகிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், சிட்டி பாட்டு வளர்ந்து போயிட்டே இருக்குங்க. சிவபெருமாள் கோயில் செங்கல்பட்டை நோக்கி பயணிச்சாச்சு. கிரவுண்ட் வாட்டர் உரிய அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகிட்டு தானே போவோம். போர் போட்டு கிரவுண்ட் வாட்டர் பூரா எடுத்துட்டோம். கிரவுண்ட் வாட்டர் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் உருவாகிட்டே இருக்கும். மெட்ரோ ஒர்க் நடக்குதுல மெட்ராஸில், அதை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. டோட்டலாகவே கீழே உள்ள எல்லாத்தையும் குடஞ்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய கூடு தான் அது. இந்த கூட்டுக்குள்ளே தான் ட்ரெயின் போகுது வருது. சென்னையில் மழை நீர் தேங்குது, வருஷம் தேங்குது. கிரவுண்ட் ஃப்ளோரை அடிச்சுட்டு போகுது. வேளச்சேரி மடிப்பாக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே நிற்கிது. ஆனால் போய் கேட்டு பாருங்கள், 1 கோடி 2 கோடி 3 கோடிங்கிறது என்ன கோடி? ஆமாம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் சென்னை ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. சென்னையில் நிலத்தடி நீரால் பாதிக்கப்படுறதுக்கு 1 லட்சத்துக்கு அதிகமான கட்டடங்கள், அதாவது வீடு பில்டிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் 1 லட்சத்துக்கு அதிகமான கட்டடங்கள், குறிப்பாக கேகே நகர் தண்டையார்பேட்டை இந்த 2 ஏரியாக்களில் அதிகமான பாதிக்கப்படுறதா ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு. இது ஒரு உயிருக்கே ஒரு அபாயமான விஷயமா எதிரலையா சார்? அதாவது இது ஒரு தனியார் செய்தி நிறுவனம் தான் இந்த இதை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, கிரவுண்ட் வாட்டர் உரிய அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகிட்டு தானே போவோம். போர் போட்டு கிரவுண்ட் வாட்டர் பூரா எடுத்துட்டோம். கிரவுண்ட் வாட்டர் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் உருவாகிட்டே இருக்கும். அந்த வெற்றிடம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெட்ரோ ஒர்க் நடக்குதுல மெட்ராஸில், அதை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. டோட்டலாகவே கீழே உள்ள எல்லாத்தையும் குடஞ்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய கூடு தான் அது. இந்த கூட்டுக்குள்ளே தான் ட்ரெயின் போகுது வருது, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ டோட்டலாக கீழே உள்ள பூமியில் உள்ள சக்தியை பூரா எடுத்துட்டோம்னா அது ஒரு வெற்றிடம் உருவாகத்தானே செய்யும். அப்போ ஒன்று கடல் நீர் உள்ளே போகிறோம். அப்படி தான் எல்லா ஊர்லையும் உப்பு அனுச்சு, தண்ணி எல்லாம் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. கடல் நீர் உள்ளே போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஊட்டி கொடைக்கானல் போகிற இடத்துல மண் சரிவுகள் ஏற்படுது. எப்படின்னா நம்ம போடுற போர் தான். போர் போட அந்த மலையோட தன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ஹில்ஸோட தன்மை குறையும், மாற ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில் தான் அவங்க சர்வே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சென்னையே தண்ணிக்குள்ளே போயிடும்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டாங்களே. கடல் நீர் உள்ளே போகிற போது சென்னையே தண்ணியில் இருக்காது அப்போ ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கேட்டு தான் இருக்கேன். அப்படி ஒன்றும் நடந்தாப்புல இல்லை. மழை வெள்ளத்தெல்லாம் வருஷம் தண்ணியில் நம்ம தத்தளிக்கிற சூழ்நிலை தானே உருவாகுது. மழை வெள்ளம் வருஷம் ஒரு ஆட்டிட்டு தான் போகுது. என்ன பண்ணியும் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பார்க்குறேன், அந்த காலத்துலேருந்து பார்க்குறேன், முதலமைச்சர்கள் வரிசையாக எல்லா முதலமைச்சர்களும் வெட்டியை மடிச்சு கேட்டு நின்று இருக்கிறாங்க. அந்த வருஷம் அந்த ஃபோட்டோ வந்துடும். வருஷம் ஃபோட்டோ வருது, எல்லாருமே மடிச்சு கேட்டு நின்று இருக்கிறாங்க. வருஷம் மழை வெள்ளம் சென்னையை ஆட்டி படிச்சுட்டு போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. இப்போ சிபிஐ சிஸ்டம் இப்போ செஞ்சு கடலில் போய் கடல் எவ்வளோ தண்ணியை உள்ளே வாங்கிடுங்கிறீங்க? கடலுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எல்லாமே லிமிட்டு தான். நம்ம இயற்கைக்கு மாறாக ட்ரை பண்ணுற எல்லாமே ஆபத்து தான். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அது எப்படி லாஜிக்கலி ரைட்டு? கடலுங்கிறது இயற்கையோட மிகப்பெரிய ஒரு கொடை. அதை போய் நம்ம நல்ல தண்ணியாக மாற்றோம்னா எத்தனை லட்சம் தண்ணியை எடுத்து பியூரிஃபை பண்ணக்குள்ள அதில் ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் உருவாக தானே செய்யும். ஆனால் இங்கே சென்னையில் இருக்க எல்லா கழிவுமே கடலில் தானே போய் கலக்குது. அங்கே போய் முகத்தூரா வழியாக நம்ம விட்டு சாக்கடை பூரா அதில் கலந்து விட்றோம். அப்போ அந்த கடல் சுத்தமாகிட்டே இருக்கும். அது எவ்வளோ நாள் தான் மீன்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு காலத்தில் மீன் சாப்பிடாதுன்றவாங்க, மீனில் கெடுதல் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு சோலார் பேனல் இருக்குல்ல, அதுவே எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம்தான். அதுவுமே இயற்கைக்கு மாறான ஒரு ட்ரைங் தானே. சூரிய வெளிச்சத்தை நான் கவர் பண்ணி இழுக்கும், அப்படி ஒரு சக்தி இழுக்கும்னா குளோபல் வார்மிங் ரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தானே. ஒரு இடத்துக்கு அந்த பிளான்ட்டை கொண்டு உள்ளே இறக்குறாங்கல்ல, அப்போ குளோபல் வார்மிங் ரேஸ் ஆகும். சொல்லுவாங்க, செல்ஃபோனை இங்கே வைக்காதீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய், இந்த சுற்றிய கதிரலைகள் போயிட்டே தான் இருக்குது, அங்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. இந்த கட்டடத்தை தாண்டி உள்ளே வருது டவரு, நம்ம உடம்பை ஊடுருவி போயிட்டு தானே இருக்குது டவரு. செல்ஃபோனோட கதிர்வீச்சுகள் இருக்குல்ல, அப்புறம் சிட்டுக்குருவியெல்லாம் காணா போச்சு, செத்து போச்சுன்னு சொன்னாங்க. அதை சயின்ஸை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னாங்க. இப்படி கொரோனாவுக்கு பிறகு சிட்டுக்குருவி வந்துச்சு. எங்கள் ஊரில் கஜா புயலுக்கு பிறகு நிறைய அரிய வகை பாம்பெல்லாம் வந்துச்சு. எங்கள் ஊரில் அள்ளி விசிறி கடாசினது, காட்டிலேருந்து அள்ளி விசிறி, கடல்லேருந்து அள்ளி விசிறி கடாசினதில் புதுசாக நம்ம பார்க்க முடியாத வெரைட்டி பாம்பெல்லாம் இருந்துச்சு. புதுசாக மீன்லாம் வந்திருக்கு. எங்கெங்கே கடலில் பிறண்டு உருண்டு இருந்ததில் இந்த பகுதிக்கே சம்மந்தம் இல்லாத மீன்கள் இறக்குமதி ஆகிருக்கு. அது இதுக்கு புயலுக்கு அப்புறம் சுனாமிக்கு பிறகு சில மாற்றங்கள் நிகழ்ந்தது. அப்போ சென்னை மழை வெள்ளத்தில் வருஷம் தத்தளிக்குதுன்னா
டே பை டே இங்கே இன்புட் அதிகமாகிட்டே இருக்குது, மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்காங்க, கட்டடங்கள் பெருகிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், சிட்டி பாட்டு வளர்ந்து போயிட்டே இருக்குங்க. சிவபெருமாள் கோயில் செங்கல்பட்டை நோக்கி பயணிச்சாச்சு. செங்கல்பட்டு வளர்ந்து அப்படியே அந்த பக்கமாக மதுராந்தகம் வரையும் பயணிக்கிறாங்க. மதுராந்தகம் டவுன் அப்படியே வளர்ந்து திண்டிவனம் வரையும் பயணிக்குது. திண்டிவன நகரம் அப்படியே வளர்ந்து விழுப்புரம் வரையும் பயணிக்குது. விழுப்புரம் டவுன் அப்படியே வளர்ந்து பெரம்பலூர் வரையும் பயணிக்குது. பெரம்பலூர் அப்படியே வளர்ந்து திருச்சி, அடுத்து அங்கேருந்து வாங்க திருச்சி வளர்ந்து பெரம்பலூர் பார்க்க வருது. சென்னைக்கு அருகாமையில் போட்டு தான் விற்கிறாங்களேங்க, வந்தவாசியில் விற்கிறாங்க இடம். சென்னைக்கு அதுக்கு என்ன இருக்குது, கும்படி பூண்டிலாம் சென்னைக்கு அருகில் 1 hour ட்ரெயினில் வந்தாலே 1.5 hour 2 hour ட்ரெயின் ட்ராவலு. கும்படி பூண்டி வரையும் சென்னைக்கு அருகாமையில் போயிட்டு. ரெண்டாவது பேஸ்ட் ஆன் சென்னைங்கிறத முதல்ல குறைக்கணும். நீங்கள் சென்னையில் தான் எல்லா ஆக்சஸும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம முற்றிலுமாக அதை ஒழிக்காமல் அதை சரி பண்ணவே முடியாது. சுற்றி நம்ம 100 பேர் வசிக்கிற இடத்துல நம்ம 500 பேர் வசித்தா அந்த இடம் என்ன ஆகும்? 500 பேர் ட்ரைனேஜ் டாய்லெட்லாம் எங்கே போவோம்? எல்லாமே ஆதாள பாதாள சாக்கடை இருந்து, ஆதாள பாதாள சாக்கடை எங்கே போகுதுன்னு இருக்குல்ல, நம்ம விட்டு கழிவுகள் எங்கே போகுது? அதுக்கு ஆன்சர் இல்லையே. முதல்ல ட்ரைனேஜ் வச்சுருந்தோம், அதை எடுத்து கழிவுநீர் வயக்கல் வண்டி, கழிவுநீர் வண்டியெல்லாம் கொண்டு போய் கூவத்தில் கொட்டி விட்றாங்க. அது எத்தனையோ செய்தி ஊடகங்கள்ல அந்த செய்தி வருது. யாருன்னா நடவடிக்கை எடுக்கிறா? கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்னு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துச்சு. எப்போனா அந்த செப்பரமாக ஏரியா திறந்து விட்டாங்கல்ல, அப்போ இயற்கையாகவே அடிச்சு வழுத்து அழிஞ்சிட்டு போணுச்சு. உமன் மேட் அசாசட்டில் போட்டு தள்ளிட்டு போச்சு எல்லாத்தையும். அடுத்த வருஷம் அந்த குப்பையாக தானே இருக்குது. அப்போ எப்படி கூவத்தை ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணாமல் எப்படி நம்ம சுகாதாரப்படுத்த முடியும்? இன்னொன்று நம்ம மக்கள் மேலேயும் கொஞ்சம் அக்கறை இல்லை சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே என்னென்னா ஒரு ஓடை ஓடுது, ஒரு வாய்க்கால் ஓடுது அப்படின்னா அவங்க வீட்டு கழிவை டேரெக்டாக அந்த வாய்க்கால் ஓடையில் கலக்கிறது மாதிரி தான் அந்த வீடோட அமைப்பே கட்டுறாங்க. அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லையா? அது இது காம்பவுண்ட் வால், உள்ளுக்குள்ள பூன்னு துப்பிக்கிட்டா அசுத்தமா, காம்பவுண்ட் வால் வெளில பூன்னு ரோட்டில் துப்புனா சுத்தமா. அதாவது சாலை என்பது கழிவுநீர் வடிகாலாவே பார்க்கப்படுகிறது. எல்லாரும் வீடும் பார்த்தீங்கன்னா மண். இப்போ எங்கள் ஊரில் உயரமாயிட்டு மழை தண்ணி வடிகிற இடம் ரோட்டுக்கு செட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரோடு எப்படி தாங்கும்? தார் ரோடுங்கிறது வெப்பமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் கோல்டாக தண்ணி நினைச்சுன்னா ரோடு வீணாக தான் போகும். ஏற்கனவே கொடுக்குற 10-12 காசுக்கு தான் ரோடு போடுறாங்க. அதில் நீங்கள் தண்ணியாக வேறு ஊற்றுனீங்கன்னா அந்த ரோடு என்ன ஆகும்? ஒன்றுக்குமே ஆகாது. அந்த தம்பி ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, அதில் ஒரு நைட்டு ஒரு 3 or 4 hours வெஹிக்கிள் விடாமல் இருந்தால் தான் அந்த சிமெண்ட் ரோடு நிற்கும். ஆனால் தான் வீடு போகிற வரையும் அந்த அன்றைக்கி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு சோசியல் மீடியாவில். பைக்கை வச்சு ஒருத்தன் கிழிச்சிக்கிட்டு போகிறான். அப்போ அது என்ன லட்சணத்தில் அது நிற்கும்? சோசியல் ரெஸ்பான்சிபிலிங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும்ல. யார் மேலேயே ஒருத்தர் ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்படி? சென்னையில் மழை நீர் தேங்குது, வருஷம் தேங்குது, கிரவுண்ட் ஃப்ளோரை அடிச்சுட்டு போகுது, வேளச்சேரி மடிப்பாக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே நிற்கிது. ஆனால் இப்போ கேட்டு பாருங்கள், 1 கோடி 2 கோடி 3 கோடிங்கிறது என்ன கோடி? மழை பெஞ்சு உட்காந்துருக்குதுக்கா. அப்போ அந்த பகுதி ஃபுல்லாகவே சதுப்பு நில பகுதி. சதுப்பு நில பகுதியில் வீடு கட்டிட்டாங்க. ஏரியா பூரா வீடு கட்டியாச்சு. வீடு கட்டினா அந்த வீடு என்னத்துக்கு ஆகும்? இங்கே மௌலிவாக்கத்தில் சரிஞ்சு விழுந்தது தெரியுமா? பில்டிங்கு சரிஞ்சு விழுந்தது. அப்பா பெரிய உயிர் சேதம், இல்லைன்னா உயிர் சேதம் ஏற்பட்டுருந்துச்சு. காரணம் கீழே தலை அழுக்காழ்ந்துட்டு ஃபோல்டிங் சரியாக போடுறது இல்லை, ஃபவுண்டிங் சரியாக போடுறது கிடையாது. அது ஏரியா அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். லேக் ஏரியா நம்ம சென்னை காஞ்சிபுரம் இந்த பகுதிகளை ஏரிகளால் நிரம்பியது தானுங்க. சுற்றி ஏரி தான் நமக்கு. வெறும் தண்ணி மழை தண்ணியில் மட்டுமா குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஏரியில் ஸ்டோரேஜ் ஆகுது ரெயின் வாட்டர். அப்புறம் இந்த மழை நமக்கு சாப்பாடு தண்ணி கருது. அப்போ சென்னையோட இன்புட்டை குறைக்காமல் நீங்கள் அதை நிறுத்தவே முடியாது. வருஷம் ஸ்கீம் வரும், வருஷம் மழை வரும், வருஷம் தண்ணியில் நிற்கும், வருஷம் ஜோறு போடுவாங்க, வருஷம் வாங்கி நிற்க வேண்டியது, வருஷம் மறுபடியும் நிற்க வேண்டியதுதான். காரணம் இன்புட்டை குறைக்கணும். இப்போ ஐடி கம்பெனிகள் சென்னை டவுனுக்குள்ளே தான் இருக்கணுமான்னா அதுக்கு அவசியமே இல்லை. எங்கே வேணா இருக்கலாம். அதுக்கு தேவை நெட்வொர்க் தானே. நெட்வொர்க் ஆக்சஸ் இருந்தால் எங்கே வேணுமோ அந்த கம்பெனிஸ் இருக்கலாம். ஆனால் அது பூரா ஓஎம்ஆர் ரோட்டுக்குள்ளே அதை வச்சுட்டாங்க. சிட்டிக்குள்ளே, மெயின் சிட்டிக்குள்ளே இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல் டவுனுக்குள்ளேயும் இருந்தாகணும். ஏன்னா அவசர ஆக்சிடென்ட்டு கேசஸ்க்கு டவுனுக்குள்ளே இருந்தாகணும். மற்றும் சில முக்கியமான அரசு அலுவலகங்கள் எல்லாம் வெளில தூக்கிடலாங்க, கொஞ்சம் அவுட்டோருக்கு எடுத்துடலாம், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இங்கனைக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கிட்டு ஸ்மார்ட் சிட்டிங்கிறாங்க. புது சிட்டியை உருவாக்கி என்ன பண்ண போகிறோம்? இருக்கிற சிட்டியை களைச்சி விடணும்னு சொல்லுவாங்கள்ல, டிப்ளாய்மெண்ட் மாதிரி களைச்சி விட வேண்டியது தானே. அங்கிட்ட தூக்கி போட வேண்டியதுதான். அதுதான் சரியாக இருக்க முடியும். அதில் ஒரு பகுதி தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். அது பயங்கர விமர்சன பொருளாக ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். வேறு என்ன தான் பண்ணுறது? இப்போ கிளாம்பாக்கம் இன்னொரு 10-15 வருஷத்தில் கிளாம்பாக்கம் சரியாக வராது, செங்கல்பட்டு தான் சரியாக வரும். இன்னொரு 20 வருஷம் திண்டிவனமே ஸ்டார்டட் மெட்ராஸ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் இப்போ அப்படி தான். சென்னையோட முகத்துவாரம், அதாவது ஸ்டார்டிங் பிளேஸ் திண்டிவனம் தான். ஏன்னா இந்த பக்கம் திருவண்ணாமலை எல்லாமே கனெக்ஷன். ஜிஎஸ்டி சாலை இருக்க ஒரு 3 மணி நேரம் ரோடு, 3 மணி நேரம் அதிகம். 1 hour பிளாக் ஆகிட்டனாலே சம்பிச்சு போயிடும் சென்னை. ஏன்னா தென் தமிழ்நாட்டையும் வட தமிழ்நாட்டையும் இணைக்கிற ஒரு முதுகெலும்பு ஜிஎஸ்டி சாலை. அது இந்த ஃப்ரைடே ஈவினிங்லாம்
ரொம்ப கஷ்டம். ஏங்க திண்டிவனம் வரைக்கும் அவ்வளோ கஷ்டங்க. திண்டிவனம் போயிட்டு இப்போ எங்கள் ஊருக்கு போகிற லெஃப்ட் பாண்டிச்சேரி எடுத்து கொஞ்சம் டைலூட் ஆகும். திருவண்ணாமலை போகிறது ரைட்டு கட் பண்ணி போயிடுவாங்க, கொஞ்சம் டைலூட் ஆகிடும். இன்ஃபேக்ட் சேலம் போகிறதுனால திருவண்ணாமலை போய் போகலாம், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த மெயின் முதுகெலும்பு ரோடுங்க அது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரெக்கவரி பண்ண ஒரு 2 hours ஆச்சுன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிது. அப்போ இவ்வளோ நாள் லீவ் விடுறாங்க, சென்னையில் லீவ் விடுறாங்க. அப்போ லீவ் விடக்குள்ள அவ்வளோ கார் வெளில போய் ஜாம் ஆகி நிற்கிது. அப்போ இங்கே எல்லாமும் இருந்தாலும் ஏதோ ஒரு பற்றாக்குறைக்கு நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஊரை நோக்கி தான் பயணிக்குது. தொடர்ச்சியாக 3 நாள் லீவுன்னா சிறப்பு பஸ் விட்றாங்க வெள்ளிக்கிழமையில், ப்ளஸ்ஸு ஊருக்கு போகிறதுக்கு கார் எல்லாம் டோல்கேட்டு பரனூர் டோல்கேட்டு ஜம்பிச்சு போய் நிற்கிது. டோல்லாம் என்ன செய்யுது, திருப்பி ரிட்டர்ன் வர்றாங்கல்ல. நம்மளாம் ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி வந்துடுறது. ஆனால் என்ன மாதிரி தான் நிறைய பேர் சிந்திச்சிருக்காங்க. மறுபடியும் அன்னைக்கே அதே டிராஃபிக் இருக்குது. இப்போ இந்த ஈசிஆர் சாலைன்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி தான் அந்த பேர் எடுத்ததுன்னு தெரியல. அது நல்ல ரோடே கிடையாது. நிறைய ஆக்சிடென்ட் அதிகம் அந்த ரோட்டில். ஆக்சிடென்ட் ஆனால் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கம்மி. ஜிஎஸ்டி சாலை மாரி ரெஸ்கியூலாம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தாங்க. ஏன்னா ஈசிஆருக்கு பெரிய ஜிஹெச் செங்கல்பட்டு ஜிஹெச் தான். செங்கல்பட்டு மாவட்டம் தானே அதில் ஃபுல்லாகவே இருக்குது. ஜிஹெச்சே செங்கல்பட்டு தான். அந்த பக்கத்து போனால் தான் உங்களுக்கு ஜிப்மர் வரும். அப்புறம் எங்கே இருக்குது அதில் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸு? அந்த வசதி ரொம்ப கம்மி. இப்போ மகாபலிபுரத்துலாம் பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது, டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோதான். ஆனால் ஈசிஆர்னு சொல்லி அது ஒரு பக்கம். ஆனால் அதில் ஒரு சௌகரியம், மழை தண்ணி நிற்கலங்கிறாங்க. ஆனால் சுனாமி வந்துச்சுன்னா அங்கே தான் முதல்ல சுத்தம் தூக்கி கடைசம். சுனாமி வந்துச்சுல்ல, தூக்கி சாப்பிட்றோம். அதனால் சென்னையை சுற்றி உள்ள ஆக்சஸ்ஸு நம்ம இன்னைக்கு இந்த பூமியை வந்து சொல்லுவாங்க, தாயின் மார்பில் பால் குடிக்கிறது மாதிரி குடிக்கணும், தாய் மாற அறுத்து குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரத்தத்தை குடிக்கக்கூடாது. அதுமாரி இந்த பூமியை, இந்த உலகத்தை நம்ம அடுத்த தலைமுறைகிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போயிடுவோம். ஆனால் நம்மளே எல்லாத்தையும் வெட்டி திணறணும்னு நினச்சோம். எப்படி இது இந்த இயற்கை மூலிகைலாம் பறிக்க போவோம். அப்போ எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியானது. இந்த சளிக்கெல்லாம் முசுமுசு இலையெல்லாம் பறிக்க போவேன். செடியோடு அரிச்சாந்து அப்படியே போட்டு வீட்டில் ஆஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யாரும் கேட்க போகிறது, சும்மா காட்டில் கிடக்கிறது தான். ஆனால் அந்த இலையை பொறுமையாக கில்லுவோம் ஒன்று ஒன்றா. அப்போ எனக்கு இந்த மனநிலையே உண்டு. ஏன்னா செடியோடு அறுத்துட்டாக்க அடுத்த நாள் இது யாருக்கு பயன்படும்? அந்த தூர் உயிரோடு இருந்தால் தானே அடுத்த நாள் இலை வைக்கும் அதில். அப்போ நம்ம பொறுமையாக இயற்கையை மெதுவாக தான் எடுத்து சாப்பிடணும். மரத்தை கீழே சாய்ச்சிட்டு பலாப்பழத்தை திங்கக்கூடாது. பொறுமையாக மரம் ஏறி பலாப்பழத்தை மட்டும் தான் பறிச்சுட்டு வரணும். இப்போ தென்னை மரத்தை வெட்டி போட்டு கீழே தேங்காய் பறிச்சிங்கன்னா என்ன ஆகும்? மேலே ஏறி மரத்தை காய் தானே நமக்கு ஹார்வெஸ்டிங் பண்ணணும். அதை நம்ம மறந்துவிட்டோம். நிறையா விவசாய நிலங்கள் வந்து யூரியா பொட்டாஷ் அடித்து அது ஒரு பக்கம் காலியாகுது. யார் சொல்கிறத கேட்குறதுன்னு புரியலை. இங்கே இவங்க சொல்கிறது உண்மையா அவங்க சொல்கிறது உண்மையானு தெரியல. ஆனால் சென்னை வந்து ஆபத்து, மழை நீர் வருஷம் பார்க்குறோம். உண்மை. இந்த பிரச்சனை கோயம்புத்தூரில் இருக்கானா இல்லை, இந்த பிரச்சனை மதுரையில் இருக்கானா இல்லை, இந்த பிரச்சனை திருச்சியிலனா அறவே கிடையாது. தஞ்சாவூர் எங்கள் ஊர் அதுலேயும் அந்த பிரச்சனை கிடையாது. காரணம் அது நகரத்தோடு முடிஞ்சோன்னா அடுத்து கிராமம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் சென்னையை சுற்றி கிராமமே ஸ்டார்ட் ஆகலையே, அப்படியே போயிட்டே தான் இருக்குது. நகரமாக தானே போயிட்டுருக்கு. இப்போ இங்கேருந்து தாம்பரம் போயிட்டு சிங்கப்பெருமாள் கோயிலில் போய் கிராமம் ஸ்டார்ட் ஆகணும்ல. செங்கல்பட்டுக்கிற பெரிய டவுன் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுதுல்ல. செங்கல்பட்டோடு போய் டவுன் க்ரோஸ் ஆகணும். மதுராந்தகம் ஸ்டார்ட் ஆகிடுதுல்ல. மதுராந்தகத்தோடு ஸ்டார்ட் ஆகணும், மரகாணம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே போயிட்டே தான் இருக்குது. ஸ்டார்ட் அப் ஆகிட்டே இருந்ததுனாக்க உங்களுக்கு கிராமங்கள் இருந்தால் தானே தண்ணி ஓடி நிற்க முடியும். கிராமங்களே இல்லை இன்னைக்கு. அந்த நெருக்கமான இடங்கள் தான் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? வீட்டை ஒட்டி டெஃபரெண்ட் நெருக்கமான இடங்கள், நிறைய அபார்ட்மெண்ட் சிஸ்டம். கிரவுண்ட் ஃப்ளோர் இவ்வளோ தான் இருக்குது, 100 மாடிக்கு தூக்கி மேலே வச்சாச்சு. அது யார் அப்ரூவல் கொடுக்குறாங்க சார்? அப்ரூவல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. கவர்மெண்ட் கொடுக்குது, ஒரு லெவல் தானே பண்ண முடியும். 150 அடி 200 அடிலாம் எப்படி சார்? அது அப்ரூவல் ஒழுங்காக தான் வாங்குறாங்க. கீழே பார்க்கிங் அந்த ஃபெசிலிட்டிஸு மற்றும் ஃபயர் எக்ஸிட் எல்லாம் பார்த்து வாங்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்க்கிங் இல்லாமல் அப்ரூவலே கிடையாது. ஆனால் எல்லோரும் இப்படி வாங்குறாங்களா? இல்லை. பார்க்கிங் வேணும். இல்லை பார்க்கிங் இல்லாமல் பெரிய நியூசன்ஸ் சென்னையில் பார்க்கிங். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ட்ரைனேஜ் சிஸ்டம் பத்தலை. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இப்போது வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த உயர் நீதிமன்றங்கிற ஒரு விஷயம் இங்கே இல்லைன்னா நான் கண்டிப்பாக இங்கே இருக்க வேண்டியதில்லை, ஆளே இல்லை. நான் எங்கள் ஊர்லேயே இருந்துப்பேன். எங்கள் ஊர்லேயே கோர்ட்லாம் இருக்குது. பட் ஹைகோர்ட் இங்கே இருக்கிறதுனால இங்கே சுற்றிட்டு இருக்கோம். அதுமாதிரி ஒருத்தவங்களுக்கும் அதோட நீட் இருக்குது. இப்போ யூடியூப்போட ஹப்பே வந்து சென்னை ஆகிப்போச்சு. பெங்களூர்லேருந்து வந்து இங்கே யூடியூப் நடத்துகிறாங்க, கேரளாவிலேருந்து இங்கே யூடியூப் நடத்துகிறாங்க, பாம்பேலேருந்து இங்கே யூடியூப் நடத்துகிறாங்க. மற்ற எந்த ஸ்டேட்லேயும் இந்த அளவுக்கு யூடியூப் ரன் ஆகலை. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை வந்து ஹப்பு. ஒரு தெருவுக்கு 10 சேனல் இருக்குது. அப்போ எல்லோரும் இதை நோக்கி வர்றாங்க, இங்கே படையெடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம சென்னை வந்து அமைதியான ஒரு நகரம் கம்பேரிட்டிவ் அதர் ஸ்டேட்ஸ் ஒப்பிடக்குள்ள. நம்ம சென்னையில் ஒரு லிவிங் ஆகிறதுக்கு நல்ல இடம். இங்கே இப்போ 100 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குது, 1000 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குது, 10 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குது, 5 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குது. அதனால் இங்கே எல்லாருமே படையெடுத்து வந்தோம். எதை நோக்கி வந்தோங்கிறதே தெரியல. வந்த ஆசை நிறைவேறிச்சான்னு தெரியல. சென்னையை விட்டு போகவும் முடியல. சென்னையை திட்டிக்கிட்டே சென்னையில் தான் எல்லோரும் குடும்பம் இருப்பாங்க. ஆனால் சென்னையை திட்டுவாங்க, டெய்லி திட்டுவாங்க. ஆனால் சென்னையை விட்டு யாரும் வெளியே போகிறது கிடையாது.
தொடர்ந்து பேசுவோம். நன்றி.